நான்மணி கடிகை. 4 மணிகள் பதித்த ஆபரணம். வெண்பாவால் ஆனது. 4 நீதி கருத்துக்கள் ஒவ்வொரு பாடலிலும் இருப்பதால் 4 மணிகள் பொருந்திய கடிகை, அதாவது ஆபரணம் என்னும் பொருள்பட இந்நூலுக்கு நான்மணி கடிகை என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்நூலின் ஆசிரியர் பெயர் நாகனார். விளம்பி என்ற ஊரைச் சேர்ந்தவராக இருந்ததால் ஊர் பெயரையும் சேர்த்து விளம்பி நாகனார் என்று அழைக்கப்பட்டார் என்பார்கள். கல்லா ஒருவர்க்கு தம் வாயிற் சொற்கூற்றம், மெல்லிலை வாழைக்கு தானின்ற காய்கூற்றம், அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம், கூற்றமே இல்லத்து தீங்கொழுகுவாள் என்பது நான்மணிக்கடிகையில் உள்ள ஒரு பாடல். படிப்பறிவில்லாதவர்களுக்கு அவர்களுடைய வாயில் பிறக்கும் சொல்லே அவர்களுக்கு யமனாக அமையும். அதைத்தான் வள்ளுவர் கூறியிருக்கிறார், சொல்லுக சொல்லிற் பயனுடைய என்கிறார். எதையாவது சொல்லி எதிலாவது மாட்டிக்கொள்ளக் கூடாது. அதைத்தான் இங்கே படிப்பறிவில்லாதவர்களுக்கு அவர்களுடைய வாயிற் பிறக்கும் சொல்லே அவர்களுக்கு யமனாக அமையும் என்று கூறுகிறார். கல்லா ஒருவர்க்கு தம் வாயிற் சொற்கூற்றம் என்ற அடிகளின் மூலம் இதை சொல்கிறார். இரண்டாவது அடியாக மெல்லிலை வாழைக்கு தான் ஈன்ற காய் கூற்றம் என்கிறார். அதாவது வாழை மரத்திற்கு தான் ஈன்ற காய்தான் யமனாக அமைகிறது. ஓரளவிற்கு பிஞ்சு இறங்கியதும் நுனியில் இருக்கும் பூவை முதலில் ஒடிக்கிறார்கள். காய் முற்றி பழமானதும் பழத்தை வெட்டி கொண்டு வாழையையே வெட்டி விடுகிறார்கள். தான் ஈன்ற காயே இங்கே தனக்கு யமனாக அமைந்து விடுகிறது. அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம் ஆகும் என்கிறார். நீதி நெறிமுறைக்கு மாறான செயல்களை செய்பவர்களுக்கு அறமே கூற்றமாக அமைகிறது. அறத்திலிருந்து நிச்சயமாக தப்பிக்க முடியாது என்கிறார். அறம் என்றால் என்ன? இதற்கு திருவள்ளுவர் ஒரு குறளிலே கூறியிருக்கிறார். அறம் என்றால் என்ன? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்று சொல்கிறார். சுருக்கமாக சொன்னால் எண்ணம், செயல், சொல் இந்த மூன்றும் நெறிமுறை தவறாது இருக்க வேண்டும். அதாவது ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். இதைத்தான் அறம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான்காவதாக, கணவனுக்கு தெரியாமல் இன்னொருவருடன் தொடர்பு வைப்பவள் கணவனுக்கு யமனாக அமைகிறாள். அதை கூற்றமே இல்லத்து தீங்கொழுகுவாள் என்கிறார். அதாவது கணவன் இருக்க இன்னொருவனுடன் தொடர்பு வைப்பவள் கணவனுக்கு யமனாக அமைவதோடு மட்டுமல்லாமல் தான் பெற்ற குழந்தைகளுக்கும் குழந்தைகளின் வாழ்க்கைக்கும் யமனாக அமைகிறாள் என்பது உண்மை. அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? கல்லா ஒருவர்க்கு தம் வாயிற் சொற்கூற்றம், மெல்லிலை வாழைக்கு தானின்ற காய்கூற்றம், அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம், கூற்றமே இல்லத்து தீங்கொழுகுவாள்.